வெல்கம் டு iChikrisha.work. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 3D ஆர்கானிக் பேப்பர் ஈஸ்டர் எக் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஸ்மால் பீஸ், இது வந்து ஒரு A4 ஷீட் பேப்பரில் 64 பீசஸ் இது மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து ஆர்கானிக் பீசஸ் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு காமிக்கிறேன். நான் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், எப்படி 3D ஆர்கானிக் பீசஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ. அது வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ வந்து ஈஸ்டர் எக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆரஞ்சு பீஸ், அதுக்கப்புறமா ஒரு எல்லோ பீஸ், இது ரெண்டுமே வந்து ஒரு ஆரஞ்சு பீஸால் நம்ம கனெக்ட் பண்ணணும். ஒவ்வொரு பீஸ் வைக்கும்போதும் அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு வைங்க, அப்போ தான் அது வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைன்னா வந்து நம்ம பண்ணிகிட்டு இருக்கும்போது அது கீழே விழுக சான்ஸ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பீஸ் வைக்கும்போதும் க்ளூ பண்ண மறந்துடாதீங்க. அதுக்கு ஒரு ஆரஞ்சு பீஸ், அதுக்கு மேலே ஒரு எல்லோ பீஸ். வந்து நம்ம ஒரு வாட்டி பண்ணும்போது ஃபஸ்ட் ரோ செகண்ட் ரோ ரெண்டுமே சேர்த்து பண்ணுவோம். சென்டர்லேயுமே 4 பீசஸ் இருக்கணும். 2 ஆரஞ்சு பீஸ், 2 எல்லோ பீஸ் ஆல்டர்னேட்டாக வைக்கணும். ஒரு எல்லோ பீஸ், மேலே ஒரு ஆரஞ்சு பீஸ் வைக்கணும். இப்போ வந்து இது ரெண்டையுமே ஜாயின் பண்ணி ஒரு எல்லோ பீஸ் வைக்கணும். அதாவது டோட்டல் 4 பீஸ், 2 ஆரஞ்சு பீஸ், 2 எல்லோ பீஸ். நம்ம இப்போ 2 ரோ பண்ணியாச்சு. இப்போ வந்து தேர்ட் ரோ வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு பீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். டோட்டல் வந்து 8 பீஸ் வைக்கணும். இது வந்து ஆரஞ்சு கலர் வச்சுட்டு திரும்ப ஒரு ஆரஞ்சு பீஸ் எடுத்து இந்த பக்கம் வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஆரஞ்சு பீஸு அடுத்து இதில் வைக்கணும். இப்போ வந்து இந்த 2 சென்டருக்குள்ள ஒரு எல்லோ பீஸ், 2 எல்லோ பீஸ் வைக்கணும். அடுத்து ஒரு இன்க்ரீஸ், ஒரு ஆரஞ்சு பீஸ் 2 சென்டரில் வச்சுட்டு அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு பீஸ் மேலே வைக்கணும். க்ளூ பண்ண மறந்துடாதீங்க. இதுக்கடுத்து ஒரு இன்க்ரீஸ், ஒரு 2 கடையில் ஒரு எல்லோ பீஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் 2 எல்லோ. டோட்டலாக வந்து 8 பீசஸ் இருக்கணும். 4 ஆரஞ்சு பீஸ், 4 எல்லோ பீஸ், 2 ஆல்டர்னேட்டாக வைக்கணும். இப்போ வந்து தேர்ட் ரோ ஃபினிஷ் ஆகிடுச்சு. டோட்டல் வந்து 8 பீஸ் இருக்குது. இப்போ வந்து 1 ரோ நார்மலாக வைக்கணும். சேம் இது மாதிரி 8 பீசஸ் நார்மலாக வைக்கணும். இப்போ வந்து ஃபிஃப்த் ரோவுக்கு டோட்டல் 12 பீசஸ் வைக்கணும். ஒரு இன்க்ரீஸ், அப்புறம் ஒரு நார்மல் பீஸ் வைக்கணும்.
ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 எல்லோ பீஸ்க்குள்ளே ஒரு எல்லோ பீஸ் வைக்கணும். நம்ம இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஒரு எல்லோ பீஸ், அப்புறமா ஒரு ஆரஞ்சு பீஸ். இப்போ வந்து நார்மல் பீஸ், ஒரு ஆரஞ்சு பீஸ் வைக்கணும். ஒரு இன்க்ரீஸ், ஒரு ஆரஞ்சு பீஸ் சென்டரில் வைக்கணும். அதுக்கப்புறமா 2 ஆரஞ்சு பீஸ். இப்போ வந்து ஒரு நார்மல் பீஸ், ஒரு எல்லோ பீஸ் வைக்கணும். அப்புறம் ஒரு இன்க்ரீஸ், ஒரு எல்லோ பீஸ் கட்டில் வச்சுட்டு ஒரு எல்லோ பீஸ், அப்புறம் ஒரு ஆரஞ்சு பீஸ் வைக்கணும். அப்புறம் வந்து ஒரு நார்மல் பீஸ், ஒரு ஆரஞ்சு பீஸ் வைக்கணும். இன்க்ரீஸ், சென்டரில் ஒரு ஆரஞ்சு பீஸ் வச்சுட்டு 2 ஆரஞ்சு பீஸ் வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு நார்மல் பீஸ், ஒரு எல்லோ பீஸ் வைக்கணும். இது மாதிரி இன்னும் ஒரு 5 ரோஸ் பண்ணணும். டோட்டல் வந்து 6 ரோஸ் 12 பீஸில் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம எல்லோ பீசஸ் வைக்கணும், அந்த பேட்டர்ன் கரெக்டாக வர்றதுக்காக. இப்போ வந்து ஃபஸ்ட்டு இந்த 2 எல்லோ பீஸ் வைக்க போகிறோம். அதே மாதிரி அடுத்த பக்கமும் எல்லோ பீஸ் அந்த பேட்டர்னுக்கு ஏற்ற மாதிரி வைக்கணும். ஸோ அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகாது. அடுத்த மற்ற இதில் எல்லாமே வந்து ஆரஞ்சு பீஸ் வைக்கணும். ஸோ அந்த பேட்டர்ன் வந்து கண்டினியூ ஆகும். நான் வந்து டோட்டல் வந்து 6 to 12 பீசஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி பண்ணி ஓவல் ஷேப்பில் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இனி நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து 8 பீசஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம ஒரு பீசஸில் 3 எண்டை வந்து வைக்கணும். ஃபஸ்ட் வந்து எல்லோ பீஸ் எடுத்துகிட்டு அதில் 3 எண்டு அதுக்குள்ளே வைக்கணும். இந்த மாதிரி பண்ணணும். இது வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். 12 பீஸ்லேயும் 8 பீஸ்க்கு நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறமா இன்னொரு எல்லோ பீஸ் எடுத்து அது மாதிரி அடுத்த 3 எண்ட்ஸை அதுக்குள்ளே வைக்கணும். இதோட வந்து டோட்டல் வந்து 8 பீசஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அடுத்து ஆரஞ்சு பீஸ், 2 ஆரஞ்சு பீஸ்,
அதுக்கப்புறம் 2 எல்லோ பீஸ், அதுக்கப்புறம் 2 ஆரஞ்சு பீஸ். 3 எடுத்து வந்து ஒரு பீஸ்க்குள்ள வைக்கிற மாதிரி வைக்கணும். இப்போ வந்து 3D ஆர்கானிக் எக் பீஸ் ஃபினிஷ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.